ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி அவங்க கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்தாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் மடக்கி பிடிச்சிட்டாங்க. மடக்கி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வெற்றிக்கு அந்த வண்டியை பார்த்து சந்தேகம் வருது. மகேஷை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வரும்போது சுடர், தியா, தருண் எல்லாரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே மகேஷும் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ கார் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு வெற்றி பார்க்கும்போது தான் அந்த கார் அங்கே நின்று ஏதோ ரிப்பேர்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. சுடர் அழுததுக்கும் அந்த காருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணார். சுடர் அம்மு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டாங்கன்னு மட்டும் அளந்த மாதிரியே தெரியல, வேறு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுட்டு வெற்றி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த காரை திரும்பி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே துணி தொங்கிட்டு வருது. அதையும் பார்த்துடுறாங்க. இந்த காருக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு வெற்றி ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு முதல்ல அந்த கார் எடுக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த கார் வந்து அப்படியே இவங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே எங்கே அடைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் இப்போ கிட்டத்தட்ட வந்து வெற்றி அவ்வளோ தூரம் போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த கார் எந்த பக்கம் போனது எங்கே போச்சுன்னு அவருக்கு தெரியாது. அதனால தான் வந்து வெளியில் ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து புலிக்குட்டி கேட்குறாரு, என்ன வெற்றி மகேஷ் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டேன்னு போகிற இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்றாங்க. மகேஷ் ஸ்கூலில் விட்டுட்டு வரதானே போனேன் அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு தெரியல, எனக்கு சுடர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. கேட்டால் அவங்க அம்மா ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டதாவோ அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழுதுதான் சொன்னான். ஆனால் அவள் அதுக்கு மட்டுமே அழுத மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார் இருக்குல்ல, நம்மளுடைய கார், அதில் நம்ம ஆட்கள்லாம் வந்து எங்கேயோ போனாங்க, கர்ணாவுடைய கார். அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு பின்னாடி ஏதோ ஒரு புடவை தங்கி இருந்துச்சு. ஒரு பின்னாடி யாரோ இருந்தாங்க போல இருக்குது, யாரையோ கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியுது. என்னென்னு ஒன்றும் புரியலை. அவங்க நம்ம ஆளுகள் தானே, நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தெரியல வெற்றி, கர்ணனுக்கு கூட என்னவோ இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருந்தாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் நார்மல் ஆனார் அப்படின்ற மாதிரி புலிக்குட்டி சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெற்றிக்கு சந்தேகம் ஏற்படுது. திரும்பவும் லஞ்ச் கொடுக்கறதுக்காக மதியம் போகும்போது சுடர் அதே மாதிரி தான் அழுதுட்டுருக்காங்க. மகேஷ் சாப்பிடுதா அப்படின்னு கொடுக்கும்போது சுடர், என்னாச்சு, இன்னமும் நீ அம்மா ஃப்ரெண்டை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கியா, சாப்பிட்டியா இல்லையா சாப்பிடுன்றாங்க. இல்லை, எனக்கு என் அம்மா ஃப்ரெண்டு திரும்பி வர வரைக்கும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுடர், அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க திருப்பி கொஞ்ச நாள் கழித்து தான் வருவாங்க. உன்னை பார்க்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க, நீ சாப்பிடு. அதுக்காக ஏன் சாப்பிடாமல் இருக்க? அம்மா ஃப்ரெண்டு ஊருக்கு தானே போயிருக்காங்க, இவ்வளோ நாள் ஊரில் இருந்துட்டு தான் உன்னை பார்க்க வந்தாங்க, கொஞ்ச நாள் உன் கூட இருந்தாங்க, திரும்பவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கே நீ வருத்தப்படுற? இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை, அம்மா ஃப்ரெண்டு திரும்ப வரவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, அதான் நான் அழுகுறேன்றாங்க. மகேஷ், என்ன சுடர் என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. தருண், நீயாச்சும் சொல்லு அப்படின்றாங்க. அங்கிள் அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க. சுடர் அம்மா ஃப்ரெண்டு ஊருக்கு போனதுக்காக மட்டுமே அழுத மாதிரி தெரியல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, இன்னமும் சமாதானம் ஆகாமல். இப்படியே இருந்தால் என்னத்துக்காகிறது, சாப்பாடு கூட வேண்டான்றா, ஏதாச்சும் வேறு பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போது புலிக்குட்டியும் சேர்ந்து தான் கூட வந்திருக்காங்க. அங்கிள், அது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றாங்க. என்ன சொல்கிற தருண், சொல்லு என்கிட்ட அப்படின்றாங்க. என்ன ஆச்சு சுடர், ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா, என்ன காரணம் அப்படின்றாங்க. அம்மா ஃப்ரெண்டு ஊருக்கு போகலை, அவங்க எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு வெற்றி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற தருண் அப்படின்றாங்க. ஆமாம், அவங்க இதில் யாரோ கடத்தியிருக்காங்க போல இருக்குது, அவங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்க காணாமல் போகணும், அவங்களே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல, கண்டிப்பாக அவங்கள யாராச்சும் தூக்கிட்டு தானே போயிருக்கணும், அதுக்கு தான் சுடர் அழுகிறா, அவங்கள காணோன்னு. என்னுடைய அப்பா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு அவங்களுடைய அம்மா ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம வெற்றி இருந்துக்கிட்டு. ஆமாம், இப்போ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், 2 மணிக்கு போல் ஸ்கூல் விட்டுரும் அப்படின்றாங்க. சரி, அப்போது உங்கள் மேம் கிட்ட சொல்லிவிட்டு நான் சுடரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு அங்கிள் அப்படின்னு தருண் கேட்குறாங்க. அவங்க அம்மா ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க வேணாமா, எனக்கு காலையில் ஒரு கார் வந்து கிராஷ் ஆகி போச்சு, அப்போ அந்த கார் வந்து சந்தேகமாகவே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது, என்னன்னு தெரியல,
ஒருவேளை அவங்க அம்மு ஃப்ரெண்டை கடத்திட்டு போன காராக கூட இருக்கலாம்ல, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் உங்கள் அம்மு ஃப்ரெண்டு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கடைசியாக கிளம்பும்போது க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்க அங்கிள் அப்படின்றாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வெற்றிக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்கள் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நீ வா தியா, தருண் நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க, சரியா, நான் சுடரை கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு உங்கள் வீட்டில் அவங்களோட டேடிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், நீ தைரியமாக போ சுடர், அம்மு கிடச்சிருவாங்க கண்டிப்பாக, நீ கேப்டன் அங்கிள் கூட போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தருண் சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், எப்படியாச்சும் அம்மு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்றாங்க. அதான் வெற்றி சொல்லிட்டாங்கம்மா, வெற்றி சொன்னால் உன் அம்மு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி தான், நீ வா அப்படின்னு புலிக்குட்டி கூப்பிடுறாரு. அவங்களோட மேம் கிட்ட போய் வெற்றி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள கூட்டிகிட்டும் கிளம்புறாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு கர்ணாவும் சரி வெற்றியும் சரி நல்ல தெரிஞ்ச ஆட்கள், அவங்களால இந்த ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் ஸோ வெற்றி கூப்பிட்ட உடனே ஸோ பாப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. சுடரை வந்துட்டு அனுப்பி வச்சதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் வராங்க. சரி வா நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த வழியாக வந்து சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி போகும்போது தான் ஸோ கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது வெற்றி காலையில் நின்றுட்டு இருந்த இடத்துல கேமராவை பார்க்கும்போது அந்த கேமராவில் அந்த கார் வந்து பதிவாகிருக்கு. அதில் அந்த புடவை தொங்கிட்டு இருந்ததும் கன்ஃபார்ம் ஆகுது. அங்கிள், கேப்டன் அங்கிள், அங்கே பார்த்தீங்களா, அந்த புடவை தான் அம்மு கட்டிட்டு இருந்த புடவை, அப்போது இந்த காரில் தான் அம்முவை கடத்திட்டு போயிருக்காங்க, இந்த புடவை தான் அம்மு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி, அம்மு சொல்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீ சந்தேகப்பட்ட மாதிரி இந்த காரில் தான் அவங்க ஃப்ரெண்டு இருந்திருக்கணும் போல இருக்குது அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாங்க. ஆமாம் புலிக்குட்டி, சரி வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஆமாம் நம்ம இப்போ எங்கன்னு தேடுது அப்படின்னு. இது என்னடா கேள்வி, அடுத்தடுத்த கடைங்களில் கேமரா எங்கே இருக்குது, எந்த பக்கம் வண்டி போயிருக்குன்னு செக் பண்ணி அது பின்னாடி ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான், வா அப்படின்றாங்க. சரின்னு காரில் ஏற சொல்கிறார் அப்படின்னு ஏறிக்கிட்டு 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. கண்டிப்பாக அம்மு ஃப்ரெண்டு கிடச்சிருவாங்களா அப்படின்னு. என்ன சொல்கிறார் பாப்பா, அதான் கேமராலெல்லாம் தெளிவாக ரெக்கார்டு இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், சரி போலீஸ் ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்ன அப்படின்னு கேட்குறாரு புலிக்குட்டி. இல்லை அதெல்லாம் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், அம்மு ஃப்ரெண்டு தேடி கண்டுபிடிக்கலாம், அவங்கெல்லாம் லேட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. டே சுடர் இந்த அளவுக்கு துடிக்கிறா, இப்போ எதுக்கூட போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லீகலாக தேடிட்டுருக்கோம், அதனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம், நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம், அதான் காரை கண்டுபிடிச்சாச்சுல்ல, இதில் தான் அவங்க இருக்காங்கன்னு ஓரளவுக்கு கன்ஃபார்மும் பண்ணியாச்சு, இந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அடுத்து இந்த கார் எங்கே போயிருக்கு, ஒருவேளை அவங்க கடத்திருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்றாங்க. வெற்றி, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கவும், இன்னொரு சைடு சுடரை சமாதானப்படுத்த முடியாமல் ஸ்கூலுக்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதனால் அங்கே வீட்டில் அவரும் இல்லாமல் சரளா கிட்டே வீட்டில் விஷயத்த சொல்லிவிட்டு நான் அபியை தேடி கண்டுபிடிக்க போகிறேன், நான் லாயர் கூட சேர்ந்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் இவளால் என்னவெல்லாம் பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கோ தெரியலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கமோ, அப்போ தான் இவர் பிரபாகரனுக்கு கால் பண்ணி அபியை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ வந்து அபியை எங்கே போயிருப்பாங்க, அபி எக்ஸாம் முடிச்சுட்டு எந்த வழியாக போனாங்க, அவங்க எக்ஸாம் எழுத போகும்போதே சில பிரச்சனைகள் இருந்து தான் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, நான் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், அடுத்து அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, ஸோ அபிக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கும், அபியை யாராச்சும் ஏதாச்சும் தான் பண்ணியிருக்கணும், அதனால் வந்துட்டு அபி எந்த வழியாக காலையில் எக்ஸாம் எழுத போனாங்களோ திரும்ப ரிட்டன் எந்த வழியாக வந்தாங்க அப்படின்றத அந்தந்த இடத்துல இருக்கிற கடை மூலயமா சிசிடிவி கேமரா மூலயமா நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன், இந்த ஒரு க்ளூ கிடச்சிருக்கு நமக்கு, அதை வச்சு தேடி பார்க்கலாம் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படியா சார், அப்போ ஒரு நல்ல விஷயம், நானும் உங்கள் கூட வரேன் சார் அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் ஒரு சைடு போங்க, நான் ஒரு சைடு போனேன், ஏன்னா அபி போனது ஒரு ரூட்டு வந்தது ஒரு ரூட்டாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அபி போன வழியில் செக் பண்ணி பாருங்கள், நான் அபி ரிட்டன் வந்த வழியில் நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு சப்போஸ் தெரிஞ்சு அபி வந்தபோது தான் ஏதோ ஆயிருக்கு, அதனால் போன வழியில் செக் பண்ணுறது கூட எந்த யூஸும் இல்லை, ஆனாலும் சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா, அபி சென்ட்ரலில் வழியில் எங்கேயாச்சும் இறங்கியிருக்காங்களா, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு நீங்கள் ஒரு சைடு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்களா, அந்த ரூட் போயிட்டு நான் ஒரு பக்கம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு முதல்ல கால் கட் பண்ணிவிட்டு சண்முகம் வண்டி எடுத்துகிட்டு அபியை தெருத்திடுவா தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அதே மாதிரி தான் வெற்றி புலிக்குட்டி
சுடர் எல்லாரும் கடைக்கடையாக இறங்கி இந்த வழியில் போயிருக்கு இந்த வழியில் தான் போயிருக்குன்னு கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ வெற்றி வந்து காலையில் நான் அந்த காரை இவ்வளோ தூரம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் தான் அந்த கார் எங்கே போச்சுன்னு தெரியல, நம்ம இங்கேருந்து இருக்கிற கடைங்களை தான் செக் பண்ணணும் அப்படின்னு செக் போஸ்ட்லலாம் கூட செக் பண்ணணும்னு செக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து கார் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்த தாண்டி எங்கேயுமே போகல அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ப்ரூஃப் ஆகிடுச்சு. சுத்தோரம் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போனா இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆமாம் வெற்றி, நீ சொல்கிறது சரிதான். அப்போ இங்கே எங்கேயாச்சும் தான் குடோனோ இல்லை பெரிய பில்டிங்கோ எங்கேயாச்சும் தான் அவங்கள வச்சுருக்கணும், சந்தேகப்படுற மாதிரி எந்த இடம் தெரிஞ்சாலையும் அங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு புலிக்குட்டி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தவே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பிரபாகரன் அப்படி தேடி போகும்போது அவருக்குமே வந்து அந்த காரை நிறுத்தி அந்த டீ குடிச்சிட்டு இருந்த கடையில் அதுக்கு ஆப்போசிட் கடையில் வந்து அந்த கேமரா இருக்குது, அதில் செக் பண்ணி பார்க்கும்போது வண்டி அங்கே அபி வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறதோ அங்கே புகை அடிச்சு ஸோ ஒரு வண்டி வந்து கடத்திட்டு போனதோ அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் இவங்களும் நோட் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணணுன்னே பிரபாகரன் வந்து உடனே அவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சண்முகத்துக்கு விஷயத்த சொன்ன உடனே அவரும் வேகமாக வராரு. வேகமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வண்டியை நிறுத்திட்டு வாங்க சண்முகம், நம்ம இப்படியே தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அபி இருக்கிற இடத்த சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், அபியை யாரோ பிளான் பண்ணி கடத்திட்டு தான் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே சண்முகம் ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. என்ன சார் அபிக்கா இந்த நிலமை வரணும், அப்படி யார் சார் அபிக்கு எதிரியாக இருப்பாங்க, அபியை கடத்திட்டு போயிருக்காங்களே, ஐயோ சுடருக்கு நான் என்ன பதில் சொல்வேன், அபி தப்பிச்சு பார்க்கல அவளை கடத்திட்டு தான் போயிருக்காங்கன்னு ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேருந்து, யார் இப்படியே அபி தப்பிச்சு போயிட்டான்னு நம்ப வச்சுருப்பாங்க, அந்த போலீஸ்காரங்களுக்கு கூட தெரியாது அபியை அப்போ கடத்திட்டு தான் போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதா, அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சண்முகம் குழப்பத்திலே இருக்காங்க. பிளான் பண்ணி போலீஸையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் யாரோ அப்படியே கடத்தியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்க தப்பிச்சு போயிட்டதா கோர்ட்டில் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நியூஸ்லேயும் அப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்னு பிரபாகரன் சொன்னதும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு அவர். அடுத்து தேடி கிட்டத்தட்ட வெற்றி அந்த இடத்துல கடைசியாக போய் நின்று எந்த இடத்துக்கும் போல சுத்தூரம் எங்கேயாச்சும் தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன இடத்துலையே பிரபாகரனும் அவர் சண்முகமும் தேடி போய் நிற்கிறாங்க. அடுத்து அவங்களும் அதே மாதிரி இவங்க எப்படி செக் பண்ணாங்களோ அடுத்தடுத்து அவங்களும் அதே மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்குள்ளேயே இவங்க முதல்ல முந்திக்கிறாங்க. ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி கார்லேருந்து இறங்கின உடனே கேப்டன் அங்கிள் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அங்கே பாருங்கள் ஒரு கார் நிற்கிது அப்படின்றாங்க. இறங்கி பார்க்குறாங்க. இந்த கார் தான் அங்கிள் நம்ம அதில் பார்த்தது, இந்த காரில் தான் அப்படியே கடத்திட்டு போனாங்க அப்படின்றாங்க, அதாவது அம்முவை. அப்படி சொன்ன உடனே சரி சுடர் வா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் இறங்கி தேடி வராங்க. ஆமாடா பாப்பா சொன்ன மாதிரி இந்த கார் தான் அப்படின்னு தேடி போகும்போது உள்ளே எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது வெற்றி அங்கே பரடா அப்படின்றாங்க. எல்லாருமே பார்த்துடுறாங்க. அவங்க கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. திரும்பி இருக்காங்க. அபி வந்துட்டு அப்போ பின்னாடி இருந்து பார்க்குறாங்க. கேப்டன் அங்கிள் அங்கே பார்த்தீங்களா அம்முன்னு கத்துறாங்க. சுடர் கத்தாது அப்படின்னு வாயை அடிச்சுக்கிறாங்க. அங்கே ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல பாத்தியா இல்லையா, அவள் இப்போ நம்ம கத்தணும்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க, நீ அமைதியாயிரு அப்படின்றாங்க. நீ வா இங்கே, நீ ஒரு நிமிஷம் வா அப்படின்றாங்க. அங்கிள் பார்த்தீங்களா அம்மு ஃப்ரெண்டு கடத்திட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க, ப்ளீஸ் அங்கிள் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் உன் அம்மா ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன், நான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இங்கே வெற்றி போய் பார்க்குறாரு. வெற்றிக்கு போய் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. யார் அப்படின்னா அது அபியை பார்த்த உடனே தான் வெற்றி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது இவருடைய அம்மா ஃப்ரெண்டு அபியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறது தெரிஞ்ச ஆட்கள் அபியை கடத்தி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட ஃபேஸும் தெரிஞ்சிடக்கூடாது, அபிக்கும் நம்ம காப்பாற்றுறது தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஹெல்மெட்லாம் வச்சுருக்காங்க இவங்க வண்டியில் போயிட்டு வரத்துக்காக. ஸோ ஜாக்கெட், மழைக்காக ரெயின் கோட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ரவுடிங்க வந்து வெளியில் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வர, சாப்பாடு வாங்கிட்டு வர, வண்டி சாவி இதெல்லாம். அப்போது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து இவர் போட்டுக்கிட்டு அங்கே வராரு. என்னடா உன் ஹெல்மெட்டு ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்க, அங்கே தானே வச்சுட்டு வந்தேன், இங்கே தானடா இருக்க நீ அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்போ நீ இங்கே தான் இருக்க, அங்கே இருக்கிறது யாரா அப்படின்றாங்க. வேகமாக போயிட்டு அபியோட கையை கழட்டி விட்டுட்டு ஸோ ரவுடிங்க கூட சண்டை போடுறாங்க. அபி தான் அப்படின்னு பார்த்த உடனே ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க வெற்றி இன்னமும் கூட. ஆனால் வந்து அபி அவங்க முகத்தை பார்க்க முடியல ஹெல்மெட் போட்டிருந்ததுனால. அது பார்க்கலாம் தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் தப்பிச்சு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இவங்களுமே இப்போது அபி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க.
சண்முகமும் பிரபாகரனும் அவரும் கண்டுபிடிச்சி இந்த கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலான்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளேயே எங்கே அபி தப்பிச்சு ஓடி போக சொன்னதான் அபி ஓடி போயிடுறாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஸோ அங்கேருந்து அந்த ஹெல்மெட்டு ட்ரெஸ் எல்லாம் கோட்டு கழட்டி வேகமாக தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறாரு வெற்றி. இங்கே சுடர் அங்கேயே நின்றுட்டு இருக்கவும் புலிக்குட்டியோ ஓரளவுக்கு கூட ஹெல்ப் பண்ணாரு. அப்போ தான் வந்து அபி ஓடி போகிறாங்க. சுடர் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அம்மு அப்படின்னு கத்துறாங்க. சுடர் ஓடி போய் அப்படி கட்டி அணைச்சிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அம்மு அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படிடா இங்கே தங்கம் அப்படின்றாங்க. கேப்டன் அங்கிள் கூட தான் நான் வந்தேன், கேப்டன் அங்கிள் தான் உங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க 2 பேரும் வரவும் சார் அங்கே பாருங்கள் அபி அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. இங்கே தூரமாக நின்றுக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க தான் உன் அம்மா ஃப்ரெண்டா அப்படின்னு சுடர்கிட்ட கேட்கும்போது ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்போது அபியை தான் அவளுடைய அத்தையை தான் சண்முகத்தோடைய தங்கச்சி அவளை தான் அத்தைன்னு சொல்லிட்டு அத்தையை தான் அம்மா ஃப்ரெண்டுன்னு இவ்வளோ நாள் சுடர் சொல்லிட்டு இருந்தாளா அப்படின்றத வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கிறாரு அவர். அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது அபியும் சுடரும் சேர்றதை அவங்க பார்க்கக்கூடாது. ஸோ அபி நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆகிடுன்னு வெற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே நிற்கிறாரு. அப்போ சண்முகம் ஓடி வந்து அபின்னு ஓடி வந்த உடனே அண்ணா அப்படின்னு கட்டி அணிஞ்சிக்கிட்டு சுடர் அப்படின்றாரு. நீ எங்கம்மா இங்கே அப்படின்னு மாமா அப்படின்னுங்கிறாங்க. அபி நீ எப்படி அப்படின்றாங்க. பிரபாகரன் சாரும் சார் சுடர் தான் அவருடைய கேப்டன் அங்கிளோட சேர்ந்து வந்து என்னை காப்பாற்றினா, அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அவரை நான் பார்க்க கூட இல்லை, உள்ளதான் அந்த ரவுடிங்க இருக்காங்க அப்படின்ன உடனே சரி நீங்கள் பத்திரமா இங்கே இருங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் முதல்ல ஓடுறாரு அந்த ரவுடிங்களை பிடிக்கலான்றதுக்காக. அப்போ தான் இங்கே அண்ணன் அப்படின்னு சொல்லி எனக்கும் என் பொண்ணு சுடருக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துடும்னு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அந்த பாவிங்களால் அப்படின்னு கட்டி புளிச்சு அளவும். அப்போ தான் அவளுடைய பொண்ணு அப்போ சண்முகத்தோடைய பொண்ணு இல்லை அபியோடைய பொண்ணா சுடர், அப்போ ஏன் பொண்ணா அப்படின்னு வெற்றி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதனால தான் அபியோ சுடரை பார்க்கும்போதெல்லாம் அபியோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சா, ரத்த பாசம் இதுக்கு தான் எங்கள் 2 பேரையும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்க வச்சுச்சான்னு வெற்றி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நீ அழுகாதம்மா அதை கிடைச்சிட்டல்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இன்னொரு சைடு பிரபாகரன் எல்லாத்தையும் அவங்க எல்லா ரவுடிங்களையும் பிடிச்சி ஸோ இதுக்கு காரணம் கருணாதான்றதை கண்டுபிடிக்க போகிறாங்களா. ஸோ அவருடைய கேப்டனை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு எப்படியும் அபியும் அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் நினைப்பாங்க. வெற்றியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வாய்ப்பு இருக்கா. இப்போ தான் பொண்ணு சுடர் அப்படின்றத வெற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து தான் பொண்ணுக்காக போராடி அபிகிட்ட இருந்து சுடரை பிரிக்க போகிறாங்களா இல்லை சுடர் அபிகிட்டே வளருடன் விட்டுற போகிறாரா. அடுத்து வெற்றி என்ன பண்ண போகிறாரு, இல்லை சுடர்கிட்ட பழகாமலே விட்டுற போகிறாரா, இனி விலைக்கு போக போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.